ஹலோ, இவனுங்களை எப்படி தொங்க விடுறது? ஆமா, நீ என்ன சோமா எழுந்துனுங்கிற? மச்சி, அன்பனை எப்ப வேலை முடிஞ்சாலும் கையில காசு தானே கொடுத்தனு போரு. இந்த தடவை காசோட சேர்த்து கையில டிக்கெட்டும் கொடுத்துருக்காரு. இதுல ஏதோ உள்குத்துருக்கிற மாதிரி தோணல? எனக்கு அதான் மச்சான் டவுட்டு. சரி, நான் ஒன்னு சொல்றேன். காசு யார் டேக்குது? என்கிட்ட தான் இருக்குதுண்ணா. டிக்கெட்டு டிக்கெட் என்கிட்ட தான்டா இருக்குது. அதை கொடுங்க. நாலு பேர் தனித்தனியா போனா எந்த பிரச்சனையும் இருக்காது மச்சான். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். எப்படி? பாடுறா மச்சான், சூரிய கூட யோசிக்கிறான். டேய், போய் டிக்கெட் வாங்கிடுடா. சரி மச்சி, சீக்கிரம் போயிட்டு வாடா. அங்கேயும் போய் கஞ்சி நிக்காத. மச்சி, அன்பனுக்கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா ஒன்னா தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிடு. சரிடா. ஏய், பாத்துடா. சரிடா, பத்திரம். பிரச்சனைனா ஃபோன் அடி. பைடா, சாப்பிட்ட ஃபோன் பண்ணு. சீக்கிரம் வந்துங்கடா. சரிடா, பைடா. வேணா பார்க்கலாம். டேய் ராஜா, போற வழியில ஃபோன் நின்னுது வந்ததுன்னா நம்ம ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோ. நான் பாத்துக்கிறேன்டா. என்னெல்லாம் அமிச்சிட்டு நீ தொங்கிறாத. ஒழுங்கா ஊர் வந்து சரி போடா. ஏய் கானா, பார்த்து வினாயாட்டு வாய விடாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், பார்த்து பத்திரமா போ மச்சி. நான் பாத்துக்கிறேன் மச்சி. அண்ணா, டீ ஒன்று போடுண்ணே. சரி, ஏறு, டைம் ஆச்சு. சாரா கிளம்பு. டேய், ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, போயிட்டு ஃபோன் பண்ணு. போய்டா, பார்த்து போ. இவன் ஏன் இங்க நிக்கிறான்? மிதுன். அண்ணா, தேவுடு என்னன்னு கேளு. சொல்லு தேவுடு. அண்ணே, சென்னைக்கார பயில பார்த்தனே இங்க. என்ன சொல்ற பங்காளி? அண்ணன் தான் அவளை போக சொல்லிட்டாரு. அண்ணே, ஆத்தா சத்தியமா சொல்றேனே, எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. இவனுங்க இங்க தான் இருக்கானுங்க. என்னடா சொல்றான்? அண்ணா, அந்த சென்னைக்கார பயலுங்க இன்னும் போகலையாம். இங்கே தான் இருக்காங்களாம். பேரை எடுத்து தெருவில் இருக்காம போக மாட்டாங்க போல. அண்ணா, போலீஸ் ஒரு பக்கம், தேவராஜ் ஆளுங்க ஒரு பக்கம் கருவிட்டு கிடக்காங்க. ஒருத்தன் சிக்கினாலும் குடியரசு நினச்சா கூட காப்பாற்ற முடியாது நம்மள. சொல்லிவிட்டோம்மா. ஹலோ, சொல்லா. எங்கடா இருக்கீங்க? பஸ்ஸில் போயின்னு இருக்கண்ணா. முள்ளு எங்க இருக்கான்? முள்ளு இடம்லன்னு முன்னாடி உட்காந்துருக்காண்ணா. சூரி? சூரி எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காண்ணா. ராஜா எங்கடா? ராஜா போதையை போட்டு தூயின்னு இருக்காண்ணா. எழுப்பி ஃபோனை கொடு. டேய் டேய், எந்திரா. டேய், பேசுறா. அன்பண்ண பேசுறாரு, பேசுறா. ஏய், யாரா அத? முதல்ல போன வைடா. நான் பாத்தியாண்ணா, போதையை போட்டு ஓர வளர்ந்து இருக்கானா. ஃபோனை வை. முள்ளு, எங்க இருக்கிற? பஸ்ல போயின்னு இருந்தா. ஏதோ பிரச்சனை போல இது. அன்பண்ண ஃபோன் பண்ணா போல. வழக்கம் போல நான் சமாளிச்சிட்டேன், நீயே சமாளிச்சுக்கோ. சமாளிச்சுக்கலாம்டா. சொல்லுண்ணா. எங்கடா இருக்கீங்க? சென்னைக்கு போயின்னு இருக்கிறேண்ணா. பாண்டி யார்ட்டையோ ஃபோன் பேசினுக்கிறாண்ணா. சூரி? சூரி ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிறாண்ணா. ராஜா? போதை போட்டு பத்துனுங்கிறாண்ணா. நானா, ஏதாவது பிரச்சனையா? ஃபோனை வை. சொல்லு மச்சி. சரி, அன்பை ஃபோன் பண்ணாருடா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீ எங்கன்னு கிளம்பிட்டியா? அதெல்லாம் விடுறா, பாத்துக்கலாம். நான் இங்க தான் இருக்கேன். இன்னும் நீ எங்கன்னு கிளம்பலையா? சீக்கிரம் கிளம்புடா. நான் பாத்துக்கிறேன்டா. கடுப்பேட்டிக்கிறேன். எங்க இருப்பா? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? என்னண்ணா யோசிக்க? பசங்க இருக்காங்களா, போயிட்டாங்களா? பஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. தேவடு போய் சொல்ல மாட்டானே. ஆனா ஒன்னா இல்லை. எப்படி நான் சொல்கிறேன்? ஃபோனில் வேற வேற சினிமா பாட்டு கேட்குதுடா. சூரிக்கு ஃபோனை போடு. என்னாச்சு? எடுக்கலண்ணா. சரி,
நான் போடுறேன். பயபோல் எடுக்கலன்னு வையே, போட்டுற சொல்லு. சரிண்ணே. என்னண்ணே இப்படி பண்ணிட்ட? அவ்வளவுதானா உன் நம்பிக்கை? அசிங்கம் பண்ணிட்டியண்ணே. யாரா? நானா? கூலிக்கு வேலை செய்யற மட்டமான கூலி நினைச்சிட்டியா? நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க மதிக்கிற மாதிரி உங்க ஆளுங்கல்ல இவன் கூட மதிக்க மாட்டான். ஏய் என்னடா என்ன உங்க முன்னாடியே கை நீட்டி பேசுறான் பாத்தியா? சொன்னதை நிரூபிச்சிட்டான். ஏய் என்னல வேணும் உனக்கு? அண்ணே உங்களை கூப்பிட்டு வேலை கொடுத்தேன், வேலை முடிஞ்சதும் பணம் கொடுத்தேன், போய் தொலைய வேண்டியதாண்டா. தேவராய் செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சோ? ஒவ்வொரு இடமும் பத்திக்கிட்டே எரியுது. உனக்கு என்ன போட்டு குத்துட்டு போயிட்டே இருப்ப? சீ வாய மூடு. போட்டு கொடுக்குற எச்ச பசங்க நினைச்சியாங்களா? ஏய் வித்தோன் வாய மூடுன்னு. எப்பாரு அப்பன் யாரு ஆத்தா யாருன்னு தெரியாம வளர்ந்த அனாதை பசங்க தான் குப்பத்துல வாழ்ந்தாலும் கொள்கையோட இருக்கும்டா. கதையெல்லாம் வேணாம், நீ ஏன்டா போல? இப்படி கூப்பிட்டு வச்சு என்ன கேட்டிருக்கலாம்ல, அத விட்டு ஆளை வச்சு தூக்க சொல்லி அசிங்கம் பண்ணிட்டேனே. போனேன் நான் தப்பானவனா இருந்தா 3 பேரை ஏன்னா ஊருக்கு அனுப்புனேன்? அப்புறம் என்ன இங்க இருக்க? நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க 4 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். ஆனா போற வழியில தான் அந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. யாரா அது? பழனியில வந்து இறங்கினதும் மார்க்கெட்ல அந்த பொண்ணை பார்த்தனே. பொம்பளை வாசமே படாம வளர்ந்த எனக்கு அந்த பொண்ணை பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சுனே. எப்போ மாதிரி மட்டை பண்ணிட்டு 4 பேரும் ஒன்னா தான் கிளம்பி போனோம். ஆனா மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி போகும்போதுதான் அந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுனே. அதான் அவங்க 3 பேரையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன். யார் அந்த பொண்ணு? தெரியாது. தெரியாதா? அப்புறம் தேடணும். டேய் சூரி, நான் சொல், எனக்கு அந்த பொண்ணு வேணும்னே. நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தேட போறியா? ஆமா. முட்டாளடா நீ, சூழ்நிலை புரியா பேசிட்டு இருக்க. உனக்கு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். இத ஒரே சான்ஸ்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே புரிஞ்சுக்கோண்ணே. டேய் எழுந்துடா. என்னடா நீ ஆபத்தை கையில் எடுக்கிற? இங்க பாரு சூரி, நாம செய்யற வேலைக்கெல்லாம் பொண்ணுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க,
புரியுதா? இது வரைக்கும் திமிரா பேசிட்டு இருந்த நீ இப்ப என் காலை பிடிச்சிட்டு இருக்க. போய் ஒரு பொண்ணுக்காக. அண்ணே போடா, ஊரை பார்த்து போ. வந்துட்டான் பெரிய ஹீரோ. ஏதோ உழ வைக்க போறாங்கண்ணா இவனுங்க.